கருத்து நாமத்து மைவிடதான் அடிமை தேவன் அடிமையில பாதுகாத்து இந்த நாளுக்கு தேவ சொந்தல் பிரவேசிக்க தேவனை இறக்கம் பாராட்டும் நாமத்து மைகொண்டதாக இந்த உயர்த்த நல்ல நாளை திருச்சபையை கூடி தேவனை தொழுதுகளை தேவனை இறக்கம் பாராட்டும் நாமத்து மைகொண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடல் சொல்வோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலை தங்கள் ஆயத்த பண்ணின கந்தவர்க்கங்களை அவளை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரிகளோடு கூட கல்லறை எடுத்து வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேர் அவரை நோக்கி, உயிரோடு இருக்கிற நீங்கள் மரித்தொழுது தேடுகிறது என்ன? அவர் இங்கையில் அவர் உயிர் தெழுந்தார். ஆனால் இறை சமூகம் பொதுவாக நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நல்லா இன்னைக்கு நல்ல பிரசங்கத்துக்கு சந்தோஷப்படுகிறோம். இன்னும் நல்லா ஆவிக்கிற பொருள்லாம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இங்கே அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு அதிகாலையிலே எழுந்து போகிறார்கள். யூத பரம்பரை கல்லறை எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 விதமான நிலைகள் உண்டு. ஒன்று, ஒரு குகையில் அடக்கம் பண்ணுவார்கள். இன்னொன்று, கல்லறை கட்டி அடக்கம் பண்ணுவார்கள். யூதோடைய பிரமாணப்படி மரித்து அன்னைக்கு அடக்கம் பண்ணிடும், மறுநாள் வைக்கக்கூடாது. அதன் அடிப்படைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குகையில் அடக்கம் பண்ணுவாங்க. கல்லறை ஏறின கட்டி வைத்திருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, குகையில் வச்சுட்டு ஒரு சில நாட்கள் மாதங்களுக்கு கழித்து கூட புதுசாக கல்லறை கட்டி அடக்கம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு 3 நிலைகளில் யூதருடைய பாரம்பரியம் இருந்துச்சு. அதோடு நமக்கு தெரியும், நார்மலாக இறந்த அன்னைக்கு துக்கமாக இருப்போம். அன்னைக்கு போய்ட்டு அவசரம் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு 2-3 நாள் கழித்து 3ஆம் நாள் கொஞ்சம் துக்கம் மாறின பிறகு அதை போய் சரி செய்து நம்ம பால் தெளின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இதெல்லாம் யூத பிரமாணம் தான். அங்கேருந்து கடந்த ஆரியர்கள் அப்படி இங்கே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். 3ஆம் நாள் கடந்து போய் அந்த கலரை சரி செய்து அதில் வாசனை திரைகளை ஊற்றிட்டு வருவார்கள். அதன் அடிப்படைக்குள்ள தான் அங்கே கடந்து போகிறாங்க. அங்கே போனால் அங்கே கல் புரண்டு கிடக்கிறது. உத்து பார்க்குறாங்க, இயேசுவை காணும். பலமுள்ள கலக்கம் அடைகிறார்கள். இயேசு யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த கல் புரட்டப்பட்டிருந்ததுன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. கல் புரட்டப்படாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஏன்னா பெரிய கல், இந்த பெண்கள் போய் புரட்டலாம் முடியாது. அப்படி இந்த கல் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க? வாசனை ஊற்றிட்டு இந்த மேலிகள் பற்றி கொளுத்தி வச்சுட்டு வந்திருப்பாங்க. கல் புரட்டப்பட்டிருந்தனால தான் இயேசு உயிர் தெழுந்தார் என்று அந்த பெண்களுக்கு தெரியும். இப்போ கல் புரட்டப்படவிட்டால் இயேசு உயிர் தெழுந்தாருங்க யாருக்கு தெரியாமல் போயிடும். பின்பு நாம் பார்க்கிற பிரகாரம் அந்த மாலையிலோ அல்ல மறுநாளும் தெரியுமே தவிர, அப்படியே தெரிந்தவங்கள யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா சீஷர்கள் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் கல் புரட்ட போட்டு கடந்தனால உலகம் முழுவதும் தெரியுது இயேசு உயிர் தெழுந்தாங்க விஷயங்கள். இப்படி நிறைய உள்ள அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 2 தூதர்கள் அந்த கல்லை புரட்டுப்பட விட்டால் உலகம் முழுவதும் இயேசு உயிர் தெழுந்தாலும் தெரியாமல் போயிருக்கும். அது புரட்டப்பட்டதுனால தான் போய் பார்க்குற இயேசு தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன செய்தி முழுவதும் போகிறது. அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சீலை மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. யூத பிரமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிட்ட பிறகு கை கழுவின பிறகு துணி கொடுப்பாங்க கையை துடைப்பதற்கு. அந்த கையை துடைச்சிட்டு நீங்கள் துணியை மடித்து வச்சிங்கன்னா மீண்டும் அந்த விருந்துக்கு அந்த வீட்டுக்கு வருவார் என்று அர்த்தம். அல்லது கையை துடைச்சிட்டு துணியை போட்டுட்டு போயிட்டான்னு மீண்டும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு வரமாட்டார் என்று ஒரு பொருள் உண்டு.
அதன் அடிப்படையில் கல்லறைக்குள்ள தான் அந்த துணி நம்மளை மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மீண்டும் வருவார் என்கிற ஒரு அர்த்தத்தை அங்கே குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பல நன்மைகளையும் அர்த்தங்களுடைய தான் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிறது. அதன் அடிப்படைக்குள்ள தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் பிரகாரம் அவர் உயிர்த்தெழுந்தாலும் எல்லாத்துக்கும் சில நோக்கங்கள் இருக்கிறது. ஏன் ஒரு உயிர்த்தெழுந்தார்? அங்கே இருந்திருக்கலாமே. அப்புறம் உயிர்த்தெழுந்து நமக்கு என்ன நடக்க போகிறது? அவர் உயிர்த்தெழுந்து ஒரு 3 சம்பவத்தை செய்ய வேண்டும். அவர் மீண்டும் தன் சரீரமாக சபையை கட்டப்பட வேண்டும். அவர் 2வதுபடியாக நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசப்பட வேண்டும். 3வது மீண்டும் என்ன பண்ணோம்? திரும்பி வரணும். அவர் உயிரிழை போய்விட்டால் அந்த 3 செய்ய முடியாது. அதான் நாட்களை பார்க்க போகிறோம். அவர் ஏன் உயிரடைந்தார்? அவருடைய பிரதான நோக்கம் என்ன? ஏதோ உயிரிழந்ததுனால நான் பார்க்கிற பிரகாரம் அப்போஸ்தலர் 7:55 அது பல இடங்களை பார்க்கிற பிரகாரம் இது போய் பிதாவுடைய வலது பாகம் உட்கார்ந்துருக்கார் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு காலங்கள் வெளிப்படுகிற வரைக்கும் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பிரதான நோக்கம் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் கடைசிகளை சபை என்ன பண்ணோம்? கட்ட வேண்டும். அவர் தான் சபையை கட்ட போகிறார். நாமெல்லாம் நம்ம போக்கஸை நிறுத்த போகிறார். அவ்வளோதான். நம்முடைய அக்கிரம பாவங்களுக்கு அவர் முன்பு சிலுவையிலையும் அதற்கு முன்பு பிதாவிடத்தை வேண்டும் கொண்டது போல மீண்டும் நமக்கு பரிந்து பேசவும் வேண்டும். 3வது மீண்டும் அவர் என்ன பண்ணோம்? கட்டப்பட சபையை நாம் எடுத்துக்கொள்வதற்காக மீண்டும் அவர் வரவும் வேண்டும். இந்த 3 காரியங்களுக்காக தான் இயேசு மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஏதோ வேதம் எழுதியிருக்குது என்பதனால நம்ம அப்படியே நினைக்கக்கூடாது. ஏன் வேதம் அப்படி எழுதப்பட்டது என்று அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த 3 நோக்கங்கள் இருக்கிறது. இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நம்ம முன்பு பார்க்க போகிறோம். அவர் மரணத்து உயிர்த்தெழுவது சாத்தியமா, அது உண்மையா என்பதற்கு அவர் வாழ்க்கை நடைபெறப்பட்ட சான்றுகளை நாம் தியானம் செய்து கணச்சொல்வோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அப்போது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்விரி என்பவன் வந்து அவர் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் உன் கையை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஒரு ஜெப ஆலயத்தை நடத்தக்கூடிய தலைவன், ஒரே மகள், அவள் மரண போராட்டத்தில் இருக்கிறார். இயேசு அவள் கேள்விப்பட்டதினாலே அவர் வந்து எப்படி என்ன பண்ணலாம்? தன் மகளை காப்பாற்றி விடுவார் என்று எண்ணுகிறார். இயேசுவிட்ட கேட்கிறார். அவரும் சம்மதிக்கிறார். வா உன் வீட்டுக்கு போய் என்று வருகிறார்கள். அப்படி வருகிற வழியில் பார்த்தீங்கன்னா எவருடைய வீட்டில் வேலை பார்க்கிற 2 பேர் கடந்து வந்து, உன் மகள் மரித்து விட்டால் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய்? 38 வாசிப்போம். பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகுமி என்றார். அது சிறுப்பனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாகும். உடனே சிறுப்பன் எழுந்து நடந்தால் இயேசு கிறிஸ்து சொந்த வாழ்க்கையில் ஊழியர் பாதையில் மரித்தோர் எப்படியாக எழுப்பி காமித்தார். அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவே ஒரு மரித்தவனை எழுப்ப முடியுது என்று சொன்னால் அவரும் எழுந்திருப்பதற்கு சாத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள்.
இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசருன்னு பேரு கொண்ட ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையில் அவருடைய பாதங்களை துடைத்தவள். அந்த மரியாதை அவருடைய சகோதரன் லாசரும் வியாதியாக இருந்தார்கள். அப்போது தன் சகோதரன் காப்பாற்றப்பட என்பதற்காக ஒரு 2 பேரை அழைத்து இயேசுவிடத்தில் ஆள் அனுப்பி, நீ அதிகமாக நேசித்த லாசருபடியாக மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று ஆள் அனுப்பினார்கள். 21 வாசிப்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இங்க பார்க்கிறோம், அந்த 2 சகோதரிகளும் 2 பேரும் அனுப்பி அங்க இயேசுவிடம் சொல்லுகிறார். இயேசு அந்த வீட்டுக்கு திரும்பி வருவதற்குள்ளாக அவர்கள் செத்து அடக்கம் பண்ணி விட்டார்கள். 41 வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோதரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அந்த மரியாளும் மார்த்தாலும் கூப்பிட்டு கொண்டு, லாசர் எங்க அடக்கம் பண்ணப்பட்டார் என்று அந்த இடத்துக்கு போக என்று கூப்பிடுகிறார்கள். அப்ப சொல்லுகிறார்கள், அவர் மரித்தபடியாக 4 நாளாயிட்டே, நாற்றம் எடுக்கமே, அங்கே ஏன் போக வேண்டி என்று கேள்வி கேட்கிறார்கள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாச தேவனை மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அவன் மரித்தன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீ எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போது எனக்கு செவி கொடுத்தீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசும்படியாக அவர் நிறுத்தம் இதை சொன்னார் என்று பார்க்கிறோம். 4 நாள் காணப்பட்ட லாசர் இப்படியாக அவர் உரத்த சத்தம் என்று கூப்பிடுகிறாய், இங்கே எழுந்து வா என்று அவன் எழுந்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்தது இது ஒரு புதுவிதமான நிகழ்வு அல்ல. இதற்கு முன்பு அவர் எல்லாமே சான்றுகளாக நடைமுறைப்படுத்துகிறார். இப்படி நடைமுறைப்படுத்தி நீங்க பார்த்தீங்கன்னா, தன் சீஷர்கள் அந்த காரியத்தை நம்ப மறுக்கிறார்கள். 4 நாள் ஆச்சு. லாசரை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். அங்க இருக்க எல்லா சீஷரும் சம்பவத்தை பார்க்கிறார்கள். ஆனால் தன் சொந்த வாழ்க்கை நடக்கிற சம்பவத்தை சொல்லுகிறார். அது யாரு நம்ப மறுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைசனி தான் நான் பலமுறை சொல்லுகிற விஷயங்கள், வேதத்தில் நடந்து கொண்டிருக்கிற எந்த விஷயமும் நமக்கு ஒரு புதிதான நிகழ்வு அல்ல. வாழ்க்கையில எல்லாம் நடந்து போன விஷயங்கள், நடந்தது தான் மீண்டும் அவர் என்ன பண்ண போறார், நடப்பிக்க போகிறார். இதோ நம்ம கடைசி இயேசு வரப்போற நிகழ்வும், சபை வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போற நிகழ்வு, உயிரிழற நிலை புதிய காரியம் ஒன்று கிடையாது. ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து, எலியாவோட வாழ்க்கையிலிருந்து, எலியா எலிசா நாட்கள் நடந்தது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை, அப்போஸ்தலர் வாழ்க்கை எல்லாம் நடைமுறைப்படுத்தின ஒரு விஷயங்கள் இன்று வரை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இனி அதிகமாக நடைமுறைப்படுத்த போகிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற மரித்தவன் உயிரடைவதோ உயிரோருக்கு நம்ம எதிர்கொண்டு போகலாம் புதிய காரியம் அல்ல. வேதத்தில் ஆண்டாண்டு காலம் எழுதப்பட்டவை நமக்கு துஸ்சாகமாக வைத்து அதை நடைமுறைப்படுத்துகிற என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் ஒரு ஆச்சரியப்படைய வாழ்க்கை அல்ல. ஏற்கனவே நடந்தது தான் அவருடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். மறுக்கிறார்கள். சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. சீசர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார் அதை நடைமுறைப்படுத்தி என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை காலத்தில் நிறைவேற்றி கொடுப்பார். அல்ல இறைமார்க்கத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.
அதில் நம்ம தொடர்ந்து இப்படியே இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த நோக்கத்தை நாம் பார்ப்போம். முதலாவது இப்படியாக சபை அவர் கட்டப்பட வேண்டும். சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இங்க சகரியா தீர்க்கதரிசி மூலமா அறிவிக்கிற பிரகாரம் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிழப்படுத்தினார். தம்முடைய சிங்காசனம் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனம் மேல ஆசாரியம் இருப்பார். இவரின் நடுவாக சமாதானத்தை தேவன் ஆலோசனை விளங்கும். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலதுபாசம் வீட்டிருந்தாலும் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் கடைசி காலத்தில் காணப்படுகிற காலங்கள் அரைக்காலம் 1260 நாள் அளவு இயேசு பூமிக்குள்ளாக கடந்து வந்து நம்மோடு இருந்து மீண்டும் சபையை கட்டுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதோ நாம மாத்திரம் மனவாட்டியை கட்டுவது அல்ல, நம்மோடு இயேசு கிறிஸ்து ஆவியான தெய்வத்துவதெல்லாம் இருந்துதான் கடைசிகால தெய்வ திட்டத்தை கட்டுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோட போஜனம் பண்ணுவான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறான். இதை நாம் பலவிதமாக இருதயம் அப்படின்னு சொல்லி அப்படி அல்ல, நேரடியாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சபை கட்டுகிற காலம் அந்த கிறிஸ்து ஆட்சி காலம், யாரும் வாசம் பண்ண முடியாம காலம், ஒரு கடினமான காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நம்மை காப்பாற்றி தப்பி வைத்து உதவி செய்கிறார். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். இங்க பாருங்க, அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்துல ஒரு கடினமான காலம் என்பதனாலே நாம் அறைக்குள்ளாக தன்னை காத்து கொள்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாட்கள்ல யூத பரம்பரைப்படி 3ஆம் நாள் தான் வாசனத்தில் கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் பெண்கள் மாத்திரம் கடந்து போனார்கள். ஆண்கள்லாம் வெளியில வரல, பயந்துக்கிட்டு, யூதருக்கு பயந்துக்கிட்டு. அதே போல அந்த கிறிஸ்து காலம் என்ன ஒரு கடினமான காலம். தன் அறைக்குள்ள பசியும் பட்டினியுமாய் காணப்படுகிறார்கள். தம்மை யாரு காப்பாற்றுவோ என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்போது கடந்து போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து தட்டுகிறார். ஆனால் கதவை என்ன பண்ண மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவை போல அந்த கிறிஸ்து மனிதர்கள் கடந்த அவர் சத்தத்தை போல சத்தமிட்டு நம்மளை திறக்க செய்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சிறைப்பிடித்து போய்விடுவார் என்று சொல்லி அவர்கள் திறக்காம இருக்கிறார். இதுவே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். பேதுருக்கா பலமா ஜெபம் பண்றாங்க. ஒரு தெய்வத்தை பேதுரு தப்பி வைக்கிற சிறைச்சாலேருந்து பேதுருக்க நைட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்க. பேதுரு தட்டுக்கிட்டா ஒருத்தரும் திறக்க மாட்டோம், பயந்துக்கிட்டு, யூதர்களுக்கு பயந்துக்கிட்டு. இந்த ரோதை இங்க ஒரு பெண்ணு போய் பார்க்கிறா, பேதுரு சத்தம் போல கேட்குது, ஆனால் திறக்க மாட்டோம் பயந்துட்டு. எல்லா இடத்துல போய் சொல்லுறாரு பேதுரு சத்தம் கேட்குதுண்டு. எல்லாம் என்ன பேசுறாங்க, பேதுரு எங்க சிறைச்சாலைக்குள்ள தானே இருக்கிற, அவர் எப்படி சத்தம் போடுவார்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கதுவாரமா மீண்டும் கேட்குறாங்க, பேதுரு சத்தம் கேட்கறது. இப்படிப்பட்ட ஒரு பயத்தின் மத்தியில தேவன் நம்ம வேண்டும் விண்ணப்பிக்கிற ஆண்டவரே என உதவி செய்ய வருகிறார், உதவி செய்ய கடந்து வருகிறார். ஆனால் கதவை திறக்க மாட்டுகிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
தெய்வ சமூகத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தேவன் நம்மிடத்தில் கடந்து வந்து அவரே சபையை கட்டுவார். நம்முடைய அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, 5 வகை ஊழியம் இருந்தாலும், பலவிதமான சபைகளாக நாம் காணப்பட்டாலும், தேவன் நம் மறைந்து இருந்து நம்மோடு கூட இருந்து என்ன பண்ணுவார்? சபையை கட்டுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவதாக, மனுக்குல மீட்புக்காக, இரட்சிப்பை பூர்ணம் அடைவதற்காக ஒரு ஆபத்து காலத்தை நாம் கடந்து போகிறோம். அப்படி ஆபத்து காலத்தை கடந்து போவதனாலே பிதாவிடத்தில் மீண்டும் அவர் பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இங்க பார்க்கிறோம், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஞானசனை பெற்று ஆவியை பெற்று குதிச்சாலும் பழைய புத்தியில இப்படி போயிடுது. இப்படிப்பட்ட மீண்டும் நாம் இயேசுவை நாம் சிலுவையிலே அறையப்படுகிறோம் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளுக்காக தேவனிடத்தில் என்ன பண்றோம்? கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். ஆவியானவர் அப்படி செய்கிறார் வேதம் சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டி செய்கிறார். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்றும் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானதை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் நமக்காக வேண்டுதலும் செய்கிறார். வெளிப்படுத்த 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவு அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலம் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதரும் வந்து தூபம் காட்டும் பொற்களத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பஸ்தவங்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பஸ்தவங்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பி அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பின்னும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 தூதர்களை கண்டேன். அவள் 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதர் வந்து தூபம் காட்டும் பொற்கலசு பலிபிடத்தின்படி நின்றார். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடும் செலுத்தும்படி தூபவர்க்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் முதல் 1.25 ஆண்டு காலத்துல பலமாக சாத்தான் போராடுகிறான், மனிதர்களை கொண்டு, அதிகாரங்களை கொண்டு. இப்போ பரிசுத்தவான் ஜெபிக்கிறார்கள். அந்த தூப வர்க்கத்தை என்ன பண்ண பிதாவிடத்தில் போய் தூதன் காண்பிக்கிறான். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம கடைசி கால தெய்வ திட்டம் அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நம்மோடு கூட இருந்து தன் ஆலயத்தை கட்டுகிறார். அவரோடு கூட ஆவியானவர் தேவ தூதர்கள் மரித்து போன பரிசுத்தவான் கூட இருந்து கடைசி கால தெய்வ திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 வசனத்தோடு வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இங்க அருமரத்தகர இயேசு கிறிஸ்து கல்வாரிசில தொங்கப்படும் மாத்திரம் அல்லாமல் இறை சமூகத்துக்குள்ளாக தொடர்ந்து அவர் பரிந்து பேசுகிறார். ஆனால் நாம் தேவ சன்னிதான நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி நம்மை பரிசுத்தம் பூர்ணம் ஆக்குவதற்காக அவர் மீண்டும் பூமிக்குள்ள கடந்து வந்து 3 ஆண்டு காலம். இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அவர் மரித்து உயிர் தந்து எவ்வளவு நாள் இருக்கிறார்? 40 நாட்கள் தன் சீசரோடு கூட இருந்து
முதலாம் நூற்றாண்டில் சபை எப்படி கட்டப்பட வேண்டும், என்னென்ன நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அதிகாரங்களை வல்லமையில கொடுத்து 40 நாள் அவரோட தரிசனமாகிறார். 40 நாட்கள் தான் அவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை எண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை எண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமார பூமி கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போகிறது. கலிலேயக்காரன், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இப்படி பறந்து போனாரோ மீண்டும் அப்படியே வருவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் தன்னுடைய அப்போஸ்தலரோடு கூட இருந்து சபை எப்படி கட்டப்பட வேண்டும் ஆலோசனையாக 3 ஆண்டுகள் இருந்தாலும் 40 நாட்கள் கூட இருந்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு சாதாரண விதைப்பின் ஊழியமாக காணப்பட்ட அப்போஸ்தல ஊழியங்கள் அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் ஒரு பெரிய அறுவடை ஊழியம். இந்த ஊழியத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்துதான் 3 ஆண்டுகள், 1 நாளுக்கு 2 நாட்கள் அல்ல, 3 ஆண்டுகள் நம்மோடு கூட இருந்து கடைசி கால தெய்வ திட்டத்தை அவர் கட்டுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தால் இந்த காரியம் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட சம்பவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அவர் உயிர்த்தெழுந்த இறைவனை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 3ஆவதாக அவர் திரும்பி வர வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளாக நம்ம ஏற்கனவே வாசித்த பிரகாரம் வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமா வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனம் கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒரு 95 ஆண்டுகள் பிறகு, கிட்டத்தட்ட 95 ஆண்டு இல்லை, 95 கிபி, ஒரு 70 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்ட பிறகு இயேசு தன்னுடைய யோவானுக்கு அறிவிக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி. அதில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற அவர் எப்படி வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ மேகத்தின் வழியாக, அதே போல மீண்டும் வருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற வேத வார்த்தை நம்ம சொல்லுகிற பிரகாரம் பூமியில பல இளைப்பாறுதல் இடங்கள் இருக்கு, அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருந்திருந்தால் மீண்டும் என்ன பண்ண முடியாது, அவர் வர முடியாது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவர்களை எழுப்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்னவென்றால். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். இங்க பார்க்கிறோம், சவுல் ஒரு யுத்த காலத்தில் சிக்கிக் கொள்கிறான். தேவனிடத்திலிருந்து ஆலோசனை கிடைக்கல, மனிதனிடத்திலும் ஆலோசனை கிடைக்கல, என்ன செய்வதை தடுமாறுகிறான். அங்க ஒரு மந்திரவாதி ஒரு பெண் இருக்கிறாள். அவர்கிட்ட போய், இதை போல ஒரு மனிதனை என பார்க்கப்பட வேண்டும், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாக்கத்தில் வழி நடத்தினவர், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் என்று
அங்கே போய் சொல்லப்படும் போது தன் சக்தினாலே பூமியினுடைய ஆழத்தில் இடைப்பாரி கொண்டு இருக்கிற சாமுவேல் எழுந்து வருவதாக பார்க்கிறோம். நான் நித்திரை அடைந்து கொண்டிருந்தேன், என்னையே எழுப்பி வர சொன்னான் என்று கேட்கிறான். இதை போல் என் யுத்தத்தில் நான் சிக்கிக்கொண்டேன், நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன் எனக்கு தெரியல, நான் என்ன செய்வது என்று சொல்கிறான். அது சாமுவேல் நாளை இந்நேரம் என்னிடத்தில் என்ன பண்ணுவேன், இளைப்பாறுவாய் என்று அவர் சொல்லிட்டு போகிறார் என்று பார்க்கிறோம். அல்ல இளைப்பாறக்கூடிய இடம் லூக்கால சொல்லுகிற பிரகாரம் ஆபிரகாம் அடியில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அதில் பூமியோட தாழ்விடங்கள் ஒரு இளைப்பாறுதல் இடங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பூமியோட மண்ணில் நாம் தங்கியிருக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இங்க இறைமார்க்கனவு நடைமுறைப்படுத்துகிற தானியேல் மூலமா அறிவிக்கிற பிரகாரம் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் வீழ்த்தி எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து நாம் தியானம் செய்யப்படும் போது கல்லறை என்ன பண்ணது, திறந்து அநேகர் உயிர்த்தெழுந்து நரகத்திலே நகரவாசிகளாக நகரத்துக்குள்ள போய் தன்னை காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்ல பூமியை சார்ந்து ஒரு 3 இளைப்பாறுதல் ஆபிரகாம் அடியில் காணப்படுகிற லாசர், அநேக பரிசுத்தவான்கள், பூமியுடைய தாழ்விடத்தில் காணப்படுற சாமுவேல் தங்கியிருந்த ஒரு இடங்கள், பூமியுடைய கல்லறையில் இருந்த மனிதர்கள், இப்படி ஒரு 3 இடத்துல அவர் இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா என்ன மீண்டும் வர முடியாது. ஏன்னா அவர் வருவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்கால சத்தத்தோடு 1000 தெய்வ தூதர்களோடு அவர் கடந்து நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்தப்பட என்பதற்காகவே இயேசு உயிர்த்தெழுந்த என்னமோ அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம சும்மா வேத வாக்கியம் சொல்லக்கூடாது. வேத வாக்கியம் தான் சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் தான் தெரியுமே. ஏன் உயிர்த்தெழுந்தார்? அவர் மீண்டும் கடைசிகள சபை கட்டப்பட வேண்டும். நம்முடைய அக்கிரம பாவத்தை பிதாவிடத்தில் பரிந்து பேச நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். அவர் மீண்டும் இந்த பூமிக்குள்ள கடந்து நம்மை மத்திய வானத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் வேத வாக்கியப்படி உயிர்த்தெழுந்தார். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஒன்று வேத வாக்கியம் மரித்தாலும் சொல்லக்கூடாது, எதற்கு மரித்தார் அதான் முக்கியம். எல்லாம் வேத வாக்கியம் தான் சொல்லும் போது என்ன காரணத்துக்கு மரித்தார், என்ன நோக்கத்துக்கு உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் முக்கியம். அப்போதான் அவருடைய நாம் என்ன செய்யப்பட வேண்டும் தெரியும். இல்லைன்னா அவர் உயிர்த்தெழுந்த நம்ம என்ன பண்ண தெரியாமல் போயிடும். அடுத்தபடியாக மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும், அவர் உயிர்த்தெழுதினாலே மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதில் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளானால் அவர் உயிர்த்த சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்றும் அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகிய கிறிஸ்துவோடு கூட மரித்தவரானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்பேன் என்று நம்புகிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அது நமக்குரியது நம்புகிறோமோ நாமளும் அவருடைய மரண சாயலாக ஞானஸ்தானம் பெற்று பாவத்துக்கென்று மரித்து நீதிக்கென்று நாம் உயிரிழப்பட வேண்டும். அல்ல இறைமார்க்கம் சொல்லுகிற இயேசு மெய்யாக நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஞானஸ்தானத்துக்குள்ள என்ன பண்ணும்,
நாம் வந்து மறிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியமனம் உண்டு. 3 மாதம் ஒரு ஞானசானம், 7 வாரம் ஒரு ஞானசானம். அப்பெல்லாம் ஞானசானங்கிறது இல்லை. நம்ம கிறிஸ்துவனா தான் ஞானசானம் எடுக்குன்னு ஒரு பெரிய பிரமாணம். அப்படியெல்லாம் வேதத்தில் என்ன பண்ண இல்லை. ஞானஸ்தானம் என்பது நமக்கு முக்கியம். அதை எதன் அடிப்படையில் எடுக்கணும் என்பது முக்கியம். பாவத்துக்கு மறிக்கணும். பாவத்துக்கு மறிக்காத எந்த ஒரு மனிதன் 6 மாதம் இல்லை 7 வருஷம்னாலும் கொடுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவங்கள் என்ன நினைக்குது, 3 மாதம் ஆயிடுச்சு ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, 7 வாரம் வந்துச்சானே ஞானஸ்தானம் எடுத்துக்கோ. அப்பெல்லாம் பைபிளில் எந்த இடத்துலையும் கிடையாது. நீ கிறிஸ்தவனா ஒரு அடையாளம் இவர்களுக்கு ஞானஸ்தானம் அப்படிலாம் கிடையாது. இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு மனிதன் பாவத்துக்கு மறிக்கப்பட வேண்டும், மீண்டும் பாவம் இல்லாமல் ஒரு மனுஷனாக உயிரடையப்பட வேண்டும். ஆனால் நம் தெய்வ சமூகத்தில் சொல்லுகிற பிரகாரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நம் பாவங்கள் விசாரிக்கப்படுகிறது. அல்ல தேவனோட சந்ததியே காணப்படுகிறேன். அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பாவத்துக்கு மறிக்கப்பட வேண்டும். பாவத்துக்கு மறித்து நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மீண்டும் உயிரடைந்தது போல ஒரு பாவம் இல்லாமல் வாழ்க்கை நாம் நடைமுறைப்படுத்தினாதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில சரியான ஒரு நிலை. ஆனால் இறைமார்க்கத்துடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிங்களை அறிந்து கொள்ளப்பட விட எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்கா சரியாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பைபிளில் ஞானஸ்தானம் என்று ஒன்று சொல்லியிருக்கணும்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற ஒரு மனிதன் தான் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படி காணப்படாமல் எந்த ஒரு மனிதன் அதை பங்கு பெறக்கூடாது. அவன் கொலைக்காரன் ஆகிவிடுவான். ஞானஸ்தானம் கொடுக்கிறவனு கொலைக்காரன். மறிக்காத ஒரு மனிதனை நாம் அடக்கம் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளை இறைமார்க்கம் எதிர்பார்க்க நாம் ஜலத்தினாலே நாம் கழுவப்பட்டு நீதிக்கு நான் எழும்பி காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்க நம்மை நடைமுறைப்படுத்துகிறது. அடுத்தபடியாக வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளப்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி, இவைகளை பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் என்ன பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகள் பின்பு சம்பவிக்க வேண்டிய காண்பிக்கிறேன். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகுது. யோவான் இங்கே ஏறி வா என்று சொல்கிறார். வானத்தோடு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிற வச்சிருக்கலும் பதுமராகமாகிய 2 கற்களை அணிந்திருக்கிறார். ஆனால் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிதாவுடைய வாசஸ்தலத்தில் காணப்படுற அவரை நாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் அடைந்து பூமியிலிருந்து கடந்து போனது போல உன்னத பாட்டு 5:10 வாசிப்போம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 சிறந்தவர் என்று சொல்கிறது. அதான் அடைந்ததும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் பாக்கியம். இந்த 2 சம்பவத்தை நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். யாரெல்லாம் இயேசுவை சந்திக்க நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதில் ஏதாவது ஒரு கல்லை நாம் சுமக்கப்பட வேண்டும். தேவன் நம்ம என்ன தீர்மானித்திருக்கிறார், ஒரு பக்கம் நம்ம ரத்த சாட்சியம் மறிக்கப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தால் அதுக்கு நாம் அர்ப்பணிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பூர்ணமாக்கப்பட்ட தேவ சந்ததியை நாம் காணப்பட்ட நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இறைமாருக்கு நமக்கு நியமிக்கப்பட்ட பாவத்தில் கழுவப்பட்ட ஜலத்தில் முழுகின நாம் அடுத்தபடியாக இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நமக்கு நியமிக்கப்பட்ட திட்டம்
ஒன்றுபடியாக இரத்த சாட்சி தான் வாழ்க்கை என்று அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்கி பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகள் மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற அன்றி ஒரு அடையாளத்தை காண்பிக்கப்படுகிறது. தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அந்துகிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். அப்படி கடந்து போகிற நிலைக்குள்ளாக நமக்கு ஒரு பெரிய ஆபத்து காலங்கள் உண்டாகிறது. பூமியில காணப்படுற எந்த ஒருவரும் தன் வாழ்வாதாரத்தை காத்துக் கொள்வதற்காக அந்துகிறிஸ்து ஆட்சி காலத்தில் முத்திரை தரித்து கொள்ளப்படவிட்டால் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியாது. அதிலே நீ ஒரு ஜெயத்தனம் அடைய வேண்டும் என்று கடந்து போனீங்கன்னா முத்திரையை தரித்து கொள்ளாத யார் விரும்புகிறீர்களோ நாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மரண பாடுகளை சாத்தான் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறான். இது புதிதானது அல்ல. ஏதோ தோட்டத்தில் துவங்கி இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கடைசியாக நமக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். ஆனால் ஏதோல இழந்து போனதை மீண்டும் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் சாத்தான மகா தந்திரமாக எண்ணப்படுகிற மனிதன் பயப்படக்கூடிய அவிசுவாசம் கொள்ளக்கூடிய தெய்வத்திடத்தை மறுதளிக்கக்கூடிய ஒரு பெரிய நிலை அவன் வாழ்வாதாரமும் மரணமும் தான். பாக்கி எதை வேணாலும் எழுந்து அவன் காணப்படலாம். வாழ்வாதாரத்தை மரணத்தை மாத்திரம் இழக்க முடியாது. அதில் அநேக பரிச்சு பார்த்து வழி விலகி கெட்டு போய் விடுவார்கள் என்பதனாலே சாத்தான் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு பரீட்சை நமக்கு நடைமுறைப்படுத்துகிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற இப்படி ஒரு நிலைகளை நாம் கடந்து போவதற்கு நம்ம சரி செய்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். யோவேல் 2:12. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்களை பிள்ளைகளை பாலுண்டு குழந்தைகளை கூட்டுங்கள், மனவளத்தன் அறையும் மனவடித்தன் மறைவடித்து விட்டு புறப்படுவர்களாக. பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உபவாசத்தை நியமித்து தேவனுடைய பலனடைந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து சாத்தானை ஜெயிக்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நீங்கள் கடந்து போகப்படவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை தோற்கடித்து விடுவான். நீங்கள் கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு விடியற் காலத்து கடந்து போகிறேன். எப்படி விடியற் காலம் என்பது தேவன் வாசம் பண்ணக்கூடிய நேரமோ அதேபோல சாத்தான் கடந்து வருகிறான். விடியற் காலத்தை நாம் தீமை செய்கிறான், ஆவிக்கிற வாழ்க்கை இழக்க செய்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மனவாட்டி பிள்ளைகள். விடியற் காலத்தில் யாரெல்லாம் விழித்து இல்லாமல் தேவ சமய காத்து கொள்ளாமல் இருக்கிறீர்களோ உங்களோட வாழ்க்கையும் உங்களை ஆவிக்கிற வாழ்க்கை தோல்விதான். எழுதி வைத்துக் கொள்ளலாம். விடியற் காலத்தில் யார் தூங்குறீங்களோ உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. உங்களை ஆவிக்கிற வாழ்க்கை பறி போய்விடும். விடியற்கால சாத்தான் தீமை செய்வதற்கு முற்பட்டு வருகிறான். அதேபோல் விடியற்கால் தேடுகிறவன் கண்டடைவான் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. அதிகாலை 3ஆம் மணியிலிருந்து நாம் விடியற்கால துவங்குகிறது.
யாரெல்லாம் விடியற்காலத்தில் காத்து இல்லாமல் போகிறீர்களோ உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை இழந்து போயிடுவீங்க. கர்த்தர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். காத்துக்கொள்வதும் நடைபெறுத்துக் கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கை. சாத்தான் தீமை செய்து அக்கிரமம் செய்து உங்களை பாவத்தில் வீழ்த்திடுவான். அது விடியற்காலம் என்பது ஏன்னா அவனுக்கு தெரியும், எப்படி தேவன் விடியற்காலத்தை நன்மை செய்ய வருகிறாரோ அதே போல விடியற்காலத்தை தான் அவன் தீமை செய்ய சாத்தான் உட்படுகிறான். இப்படிப்பட்ட நிலைகளை அறிந்து நாம் விழித்து நாம் கடந்து போனால் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாசிப்போம். மத்திய 26ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவுமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற இயேசு தான் மரணம் அடைவதற்கு முன்பாக அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகர் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார். ஆனால் இறைசுமுக நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் அந்தி செஞ்சு 3 வாழை நாம் குடும்ப ஜபங்கள், அனுதினம் ஒரு 3 மணி நேரம் தனி ஜபங்கள், அதை விடியற் காலத்தில் பயன்படுத்தி தேவ ரகசியங்களை அடைந்து கொள்வதற்கும் சாத்தானை ஜெயிப்பதற்கும் நாம் பணிவு கொள்ளப்பட வேண்டும். அதனால் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறேன். நாம் இயேசுடைய மரணத்தில் இணைக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதிலிருந்து ஒரு ஜெயத்தை அடைந்து கொள்வதற்கு உபவாசங்களும் திருவிருந்து பங்கு பெற்று ஒரு பூர்ணமாக்க நாம் கடந்து போகப்பட வேண்டும். தொடர்ந்து சாத்தாடி திட்டத்தை ஜெயிக்க, அவனை தோற்கடிக்கத்தக்க நாம் காத்திருந்து ஜெயித்தாதான் ஒரு பலன் அடைய முடியும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை இறைமாறு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்மை இறைமாருக்கு எதிர்பார்க்கிற மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆகிய பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நீங்க அடைய போகிற எதிர்பார்க்கிற ஏதோ தோட்டத்தில் தேவன் மனிதோட வாசமான நிலைகள் ஒரு பூர்ணமாக்கப்பட்ட நிலை. இப்படிப்பட்ட நிலைகளை தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதனாலே நாம் இயேசுவோட மரணத்தை நினைவுகூறும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஞானஸ்தானத்தினாலே இணைக்கப்படுகிறோம். மீண்டும் அவர் ஆவியில் உயிர்த்தெழுந்தது போல ஆவியானவர் ஒப்பு கொடுத்து அவர் நடத்துவதற்கு தன்னை நடைமுறைப்படுத்தி ஒரு ஜெயங்குலர் வாழ்க்கையை நாம் கடந்து போகப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாம் அர்ப்பணிக்கப்படும் சபையை கட்டுகிறார். நீங்கள் அர்ப்பணிக்க போதும் போது தேவன் நமக்காக பரிந்து பேசுவார். நீங்கள் அர்ப்பணிக்க போது மீண்டும் அவர் வந்து உங்களை எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆனால் நம் வேதத்துடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த பிரதான நோக்கம் அவர் மீண்டும் கடந்து நம்மை சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமி என்றென்றுக்கும் அவர் ஆட்சி பண்ண போகிறார். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்தி இருப்பதனாலே தெய்வத்திடத்தில் அறிந்து நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதாவது மரணம் என்பது அவருடைய உயிர்த்தது என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இயேசுவோட வாழ்க்கைனது ஒரு புதிய விதம் அல்ல. தன் வாழ்க்கையில் சொன்னதை செய்து காண்பிக்கிறார். தன் வாழ்க்கையில் மீண்டும் என்ன சொல்லி இருக்கிறோம் அதை விட மீண்டும் வரப்போகிறார். அவர் எதிர்பார்க்கிற திட்டமிட்ட யோவானுக்கு அறிவிக்கப்பட்ட நாம் கடந்து போய்
நம்மை அவருடைய மரண சாயலை இணைத்து கொள்ளப்பட வேண்டும். அது கடைசி காலத்துக்கான தெய்வ சந்ததி நாம் மனவாட்டியா ஒருமித்து நாம் எதிர்கொண்டு போக போகிறோம். தேவன் அதற்குரிய திட்டத்தை நாம் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஏனோ தானே நீங்கள் வாழ்ந்தீர் என்று சொன்னால் நாம் இறை திட்டத்தை நாம் நிச்சயமாக செய்து கொடுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு அவருடைய மரண சாயல், மரணம் எல்லாத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதை நாம் இன்னும் அதிகமாக தியானம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியம் பிரகாரம் நீங்கள் கலிலேயுக்கு போவீர்கள், அங்கே உங்களை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் மாறியே சில நன்மை செய்து கொடுக்கிறார். மகதலேனா மரியாள் அங்கே பார்த்தா கல்லறையில் அழுது கொண்டு இருக்கிறார். அவடத்தில் நம்ம லூக்கால பார்க்கிறோம், 7 பிசாசை விரட்டினார் என்று சொல்லி. எல்லாரும் போயிட்டாங்க, அவள் மாத்திரம் அங்கே அழுகிறாள், என் நேசரை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு வந்து கூப்பிடுறான். அவ பக்கத்தான் இயேசு நிற்கிறார். ஆனால் அவளுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வியாக்குலம், பலமுள்ள வியாக்குலத்தினாலே. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் 2 நாள் பார்த்தவல்ல, பல முறை. ஆனால் பக்கத்தில் இயேசு நிற்கிறார், அவளுக்கு தெரியல. அவ கூப்பிட ஒரு ரபி என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன சொல்றா, யாரோ தோட்டக்காரன் நிற்கிறான் அப்படின்னு சொல்றா. யாரோ தோட்டக்காரங்க நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட இறை சமூகம், தேவன் நோக்க தெய்வ திட்டம் இல்லாமல் கவலையும் இப்படிப்பட்ட நிலைகளை கடவுளை பார்க்கவும் முடியாது. நீங்க அவரே வந்து காமிச்சாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் இயேசுவை தன் காண்பிக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க, அவங்க மட்டும் அழுகிறாள். அந்த தோட்டக்காரன் நினைச்சு சொல்லுகிறாள், தூதன் நிற்கிறாப்பல. இப்படிப்பட்ட நிலைகள்ல அவளுக்கு மாத்திரையர் காண்பித்தார். இயேசு பார்க்கப்பட வேண்டும். யாரை இயேசு தூக்கிட்டு போயிட்டா என்று அவள் கதறுகிறாள். கிறிஸ்து தன்னை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். தொட போறேன், என்ன தொடாத, நான் பிதாவிடத்தில் போகலை என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்த நம்ம ஏற்கனவே அது குறித்து நிறைய தியானம் பண்ணியிருக்கிறோம். இயேசு எந்த நாள் உயிர்த்தெழுந்தார்? அன்றே உயிர்த்தெழுந்தார். நமக்கு தான் 3ஆம் நாள் காண்பித்தார். அதற்கு சில அர்த்தம் இருக்கிறது. யூதர்களை ஒருவன் மரித்து போனால் ஒரு செடியிலிருந்து ஒரு திரவம் எடுப்பார்கள். அந்த திரவத்தை முழு பாடியிலும் அந்த திரவத்தை தடவி காலிலிருந்து ஒரு வெள்ளத்தினால சுத்துவார்கள். மீண்டும் அடுத்தபடியாக சுத்தப்படுத்தவில்லை, இன்னொரு மீண்டும் திரவத்தை தடுவார்கள். தலையிலிருந்து சுத்தி கால் வரைக்கும் கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா அதுக்குள்ள இருக்கும் என்று அவர்களுக்கு ஒரு பொருள் உண்டு. அதில் ஒரு அடக்கமன்ற கல்லறையில குகையில வச்சிருவாங்க. 3 நாளுக்கு பிறகு அந்த ஆத்மா என்ன பண்ணும், அந்த சரீரத்தோடு வெளியிலே வரும் என்பதற்காக தான் அவர்கள் வாசனை திரவியங்களை கொண்டு ஊற்றுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆத்மா உயிரோடு இருக்கும் அப்படின்னா ஒரு எண்ணங்கள். அதனால தான் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்து என்பதை காண்பிக்கிறார். முதல் நாள் காண்பித்தா அவங்க எல்லாம் நம்ப மாட்டான். ஏன்னா யூதனுடைய ஒரு நம்பிக்கை இருக்கு, 3 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்கும். 3ஆம் நாள் பிறகுதான் அந்த ஆத்மா உயிரடி என்று ஒரு நம்பிக்கை அவங்களை இருந்துச்சு. இவர் முதல் நாள் உயிர் தந்தா அந்த நம்ப மாட்டானோ. அதன் அடிப்படையில் தான் அவர் 3ஆம் நாள் உயிரடைகிறார். இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு சரீரத்தை குறித்து, ஒரு கல்லறையை குறித்து, உயிர்த்து நிறைய பொருள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து மரித்த அன்றே பாதாளத்தின் ஆவிகளுக்கு என்ன பண்றார், தன்னை குறித்து வந்த தெய்வத்தை நிறைவேற்றி கொடுத்து என்று மீன் வயிற்றுல 3 நாள் இருப்பது போல அவர் ஒப்பிட்டு பாதாளத்தில் இருக்கிற ஆபிரகாம் அடியில் இருக்கிற தன் ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். அதன் பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தோட போகல, உயிர்த்தெழுகிற அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் பிறகு அந்த இடத்தை தன்னை காண்பிக்கிறார். மாதா தொட பையனை தொடாதே, நான் உன்னிடத்திலும் உன் பிதாவிடத்தில் என் பிதாவிடத்திற்கும் உன் தேவிடத்தில் என் தேவிடத்தில் நான் போகலை என்று சொல்லி அவர் கடந்து மீண்டும் மாலையில தான் சீசருக்குள்ளாக காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் எவ்வளவு தாகத்தோடும் உற்சாகத்தோடும் தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம் எதிர்கொண்டா அவரை பார்க்கலாம். இதுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கிறது. பூமிக்குள்ள ஆயிரக்கணக்கான மனிதர்கள் காணப்பட்டாலும் கடைசிக்கு அது ஒரு பெண்ணுக்கு தன்னை காண்பித்தது போல
தான் சரீரமா சபைக மனவாட்டிக்கு தான் தான் காண்பிக்க போகிறான். யாரும் அவரை பார்க்க முடியாது, அடைய முடியாது. இப்படி ஆவிக்கு நிறைய நிலைகளை வைத்திருக்கிறார். இயேசு சந்திக்கப்பட எல்லாரும் எதுவும் ஒடியாக இருக்காங்க, எல்லாம் யாரும் பார்க்க முடியல. யாரு தெய்வத்திடத்துக்காக காத்து தெய்வ சமத்துல நிற்கிறாரோ அவருக்கு மாத்திரம் இயேசு தன்னை காண்பிக்க ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தன்னை மனவாட்டி என்று சொல்லிக் கொண்டாலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு பெண்ணை தான் மனமுடிக்க போகிறார். அவளே புதிய நகரம் மனவாட்டி நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படி போல நிறைய ஒரு விஷயங்களை மையப்படுத்தி அநேக ஆவிக்கிற காரியங்களை மையப்படுத்த ஒவ்வொரு நிகழ்வு செய்யவும் ஒரு அர்த்தம் இருக்கும். எதையுமே நான் பழகணும், எதேச்சமான காரியமே கிடையாது. தேவன் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக அதை நடைமுறைப்படுத்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் உயிர்த்தெழு கொண்டாடுகிற நாம், நினைவு கூறுகிற நாம் அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் இயேசுவோடு ஞானஸ்நானத்தை மரித்து ஒரு பாவம் இல்லாமல் அந்த சமுதாயத்தை சாட்சியாக வார்த்தையில சிந்தனையில செயல்களை காணப்பட்டு நீங்கள் இயேசுவை சந்திக்க பூர்ண சர்க்குணர் ஆக்கிக் கொள்ளும்படியாக உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் காத்திருந்து தெய்வ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக தேவன் உங்கள் அன்பை அழைக்கிறார். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.